இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 9 - 14 முடிய, ஆயக்காரன் ஒருவனும் பரிசேயன் ஒருவனும் ஜெபிப்பதற்கு ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள். பரிசேயன் பீடத்தின் முன்பாக, கோயிலுக்குள்ள போய் பீடத்தின் முன்பாக நின்று கொண்டு, கடவுளே, நான் தூர நிற்கின்ற, ஆலயத்திற்கு வெளியே நிற்கின்ற ஆயக்காரனை போன்றவன் அல்ல. நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ அல்ல. வாரத்திற்கு 2 முறை நோன்பு இருக்கிறேன். வருவாயெல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஜெபிக்கிறான். நீ ஜெபம் செய்ய வந்தியா, உன்னை பீத்திக்க வந்தியா? ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். அன்பானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் நல்ல முறையிலே ஆய்ந்து பார்க்க அற்புதமான வரிகளை இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு போதிக்கிறார். கோவிலில் போய் நம்ம செய்கின்ற சடங்குகளை பற்றி பீற்றிக்கொள்ள நாம் நம்மிலே பலர் ஆலயத்திற்கு செல்லுகிறோம். அன்பியத்தில் இருக்கிறோம், பேரவையில் இருக்கிறோம், இந்த பக்த சபையிலே இருக்கிறோம். இவைகளெல்லாம் எதற்காக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார்? இந்த அமைப்புகளை கடவுள் நமக்கு எதற்காக கொடுக்கிறார்? நாம் கடவுளுக்குள், கிறிஸ்துவுக்குள் வளர, நம் ஆன்மாவின் உண்மைத்தன்மையை உணர்ந்து ஆன்மீகத்தில் வளர, இலக்கை நோக்கிய பயணத்தில் தேவையான ஆற்றலை பெற்றுக்கொள்ள. அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் வழிபாடு. நம்மை பற்றி பீற்றிக்கொள்ள அல்ல. அப்போ பரிசேயன் செய்ததுல ஜெபமே இல்லையே. பரிசேயன் ஜெபத்தில் பரிசேயன் இருக்கிறான், ஆயக்காரன் ஜெபத்தில் கடவுள் இருக்கிறான். பரிசேயன் ஜெபத்தில் கடவுள் மகிமை இல்லை. கடவுளுக்கு இவனை படைத்ததனால் மன வருத்தம் உண்டாகிறது. வரி தண்டுபவன் ஜெபத்தில் கடவுள் இருக்கிறார், கடவுள் மகிமைப்படுத்தப்படுகிறார். ஜெபிப்பதனால் அவருடைய நாமம் புனிதப்படுத்தப்படணும், அர்ச்சிக்கப்படணும், அவருடைய அரசு வரணும், அவருடைய திருவுளம் விண்ணகத்தில் நிறைவேற்றப்படுவது போல மண்ணகத்திலும் நிறைவேற்றப்படணும். அப்ப கடவுள் அதற்கு பதிலாக என்ன செய்வார்? தீமைகளிலிருந்து நம்மை விடுவிப்பார், நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஜெபத்தை நாம் ஆய்ந்து பார்ப்போம். ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் நமக்கு விடுதலை கிடைக்கல? ஏன் சோதனைகளை வெல்ல முடியல? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த தசையின் ஈர்ப்பு, உலக மாயைகளின் ஈர்ப்பு எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்றால், கடவுளாகிய உம்மை நோக்கிய எங்கள் பயணம் தடைபடுகிறது. எங்களுடைய ஆன்மாவின் ஈர்ப்பு அப்படியே முடக்கப்படுகிறது. இந்த உலகம் அவ்வளவு வலிமையாயிருக்கிறது. இந்த சதை இச்சைகள் அவ்வளவு வலிமையாயிருக்கின்றன. ஆண்டவரே, இவைகளிலிருந்து இறங்குதற்குரிய என் மீது இரக்கமாயிருந்து என்னை காத்தருளும், எங்களை காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.